சோஷியல் மீடியாங்கிற பிளாட்ஃபார்ம் நிறைய பேருக்கு டிஸ்ட்ராக்ஷனாக இருக்குதோ இல்லையோ எஜுகேட்டிவாகவும் இருக்குது. சோஷியல் ஒர்க்னா என்ன, சைக்கியாட்ரினா என்ன, கிளினிக்கல் சைக்காலஜினா என்ன, வெறும் சைக்காலஜிஸ்ட்னா யார், இதை பற்றின எல்லா ஒரு தெளிவும் கிடைக்கிறதுக்கு சோஷியல் மீடியாவில் நமக்கு இனஃப் இன்ஃபர்மேஷன் இருக்குது. இது ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி இப்படி தான் கேட்டால் இல்லை, இவ்வளோ ரெக்கக்னிஷன் அப்போ இருக்குல்ல. ஸோ சைக்காலஜி ஃபீல்டுக்குள்ளே வரது அதிகமாக இருக்குது. நிறைய பேருக்கு வந்துட்டு இந்த ஃபீல்டு எடுத்து படிக்கணுங்கிற இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஸோ இவங்களுக்கு ஒரு காமன் கொஸ்டின், சைக்காலஜியை ஒரு கரியராக எப்படி எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கிறது, இதனுடைய ஜேர்னி எப்படி இருக்கும், எங்கே ஆரம்பிக்கணும், என்ன எலிஜிபிலிட்டி, என்ன மாதிரியான கோர்சஸ் எடுக்கணும், இதெல்லாம் தான் இந்த வீடியோவில் நம்ம இது எல்லாமே அன்வெயில் பண்ணலாம். கிளியராக ஹானஸ்ட்டாக இதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ தட் யூ கேன் மேக் அன் இன்ஃபார்ம்ட் டெசிஷன். ஸ்கூல் லெவலில் யாரால சைக்காலஜி படிக்க முடியும்னா, பெரும்பாலான சிபிஎஸ்சி ஸ்கூல்ஸில் சைக்காலஜியை ஹியூமனிட்டிஸ் அல்லது ஆர்ட்ஸ் ஸ்ட்ரீமில் கொடுத்துட்ருக்காங்க, அலாங் சைட் ஹிஸ்ட்ரி, சோஷியாலஜி அண்ட் பொலிட்டிக்கல் சயின்ஸ். இது இல்லாமல் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு அடிஷ்னல் எலெக்டிவாக சைக்காலஜி எடுத்துக்கிறாங்க. மேத்ஸ் படிக்க முடியாது, நீட் என்ரோல் பண்ணியிருக்கிறோம், அப்போ டிடிஎஸ்ஸாக மேத் போட்டுட்டு இருக்கிறது கஷ்டமாக இருக்குன்னா சைக்காலஜி சூஸ் பண்ணுவாங்க. அப்படியும் இல்லை, காமர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸும் சைக்காலஜி எடுக்கலாம். பட் திஸ் டிபெண்ட்ஸ் என்டையர்லி ஆன் வெதர் த ஸ்கூல் ஆஃபர்ஸ் இட். ஸோ அசம்ஷனில் அட்மிஷன் போடாமல், இல்லை ஃப்ரெண்ட்ஸ் போய் ஜாயின் பண்ணுறாங்கிறதுக்காக போய் ஜாயின் பண்ணாமல், ஸ்கூலுக்கு டேரெக்டாக ஃபோன் பண்ணி வெரிஃபை பண்ணிவிட்டு எலெக்டிவ்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கிட்டு யூ கேன் ப்ரொசீட். தமிழ்நாடு ஸ்டேட் போர்டில் சைக்காலஜி ஆர்ட்ஸ் ஸ்ட்ரீம்குள்ளே கொடுத்துட்ருக்காங்க. இதுவே ஐசிஎஸ்சி மெட்ரிகுலேஷன் வரும்போது இட் வேரிஸ் டிபெண்டிங் ஆன் த இன்ஸ்டிட்யூட். வாட் வில் யூ லேர்ன் இன் சைக்காலஜி அட் ஸ்கூல் லெவல் அப்படின்னு கேட்டால், இட் இன்ட்ரடியூசஸ் யூ டு த சயின்ஸ் ஆஃப் ஹியூமன் பிஹேவியர். ஹியூமன் பிஹேவியர்னா என்ன, எதனால் நம்ம இப்படிலாம் பண்ணுறோம், நமக்குள்ள சயின்ஸ் சைக்காலஜி இந்த விஷயங்கள் எப்படி கம்பைன் ஆகிருக்கு, இதெல்லாம் தான் பார்ப்போம். பேசிக்கான அட்டென்ஷன், மெமரி, பர்செப்ஷன், மோட்டிவேஷன், இந்த மாதிரியான விஷயங்களை தான் நம்ம படிப்போம். பர்சனாலிட்டிஸ். மோரோவர் இப்போது அண்டர் கிராஜுவேஷன் வரும்போது நமக்கு பேப்பர்ஸ் இருக்கும், தனித்தனியாக பேப்பர்ஸாக இருக்கும் இல்லையா. அந்த பேப்பர்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் அங்கே ஹெல்த் சைக்காலஜி படிக்க போகிறீங்கன்னா இங்கே யூ ஸ்டார்ட் வித் ஸ்ட்ரெஸ் அண்ட் இமோஷன்ஸ். அங்கே அப்நார்மல் சைக்காலஜி படிக்க போகிறீங்க அப்படின்னா இங்கே யூ ஸ்டார்ட் வித் சைக்கலாஜிக்கல் டிசார்டர்ஸ். இந்த மாதிரி 11 and 12 சிலபஸ் இருக்கும். இப்போ இந்த இடத்துல நிறைய பேருக்கு ஒரு கேள்வி வரும், நான் பிஎஸ்சி சைக்காலஜி எடுக்கணும் அப்படின்னா எனக்கு கண்டிப்பாக 11th and 12th சைக்காலஜி படிச்சிருக்கணும், அது ஒரு எலிஜிபிலிட்டியா அப்படின்னு. இல்லை, இட் இஸ் நாட் மேண்டேட்ரி. எல்லா ஸ்கூல்ஸ்லேயுமே சைக்காலஜியை ஒரு எலெக்டிவாக கொடுக்கறது கிடையாது. இதர் மேத்ஸ் எடுக்க எனக்கு கஷ்டமாக இருக்குது, அதுக்கு பதிலாக நான் வேறு ஒரு எலெக்டிவ் சூஸ் பண்ணுற இடத்துல சைக்காலஜி கிடச்சிச்சு அப்படின்னா தட்ஸ் ஃபைன். அதர்வைஸ் நான் பேஷனேட்டாக இந்த சப்ஜெக்டில் தான் என்னுடைய ஃப்யூச்சரை நான் பில்ட் பண்ண நினச்சிருக்கிறேன் அப்படின்னா நீங்கள் உங்களுடைய விருப்பத்தின் பால் சைக்காலஜி எடுக்கிறீங்க. அது ஓப்பன்ஸ் தி டோர். உங்களுக்கு ஹியூமன் பிஹேவியர் பற்றி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கொடுக்கறதுக்கு கதவுகளை திறந்து விடுமே தவிர பெரிய லெவல் ஃபவுண்டேஷன்லாம் கிடையாது. நீங்கள் டைரெக்டாக போய் கோர்ஸில் என்ரோல் ஆகிக்கலாம். சில யூனிவர்சிட்டிஸ் அல்லது சில காலேஜஸில் ஸ்க்ரீனிங் இருக்கும். அதர்வைஸ் காமர்ஸ் எடுத்தால் சைக்காலஜி எடுக்கக்கூடாதா, சயின்ஸ் எடுத்தால் தான் வந்துட்டு நம்மளால் போயிட்டு அண்டர் கிராஜுவேஷன் சைக்காலஜி எடுக்க முடியுமானா நோ, அப்படியெல்லாம் இது வரைக்கும் ஸ்ட்ரிக்டாக எந்த ரூலும் இல்லை. when it comes to entrance exams and admissions, ஒரு சைக்காலஜி டிகிரிக்குள்ளே நீங்கள் என்டர் ஆகுறீங்க அப்படிங்கும்போது தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் உங்கள் கிளாஸ் 12ஓட போர்டு எக்ஸாமினேஷன் மார்க்ஸ் போதுமானது. பட் இஃப் யூஆர் எய்மிங் அட் சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸ் அவுட் சைட் த ஸ்டேட், அப்போது நீங்கள் சியூஇடி காமன் யூனிவர்சிட்டி என்ட்ரன்ஸ் டெஸ்ட் எடுத்துக்க வேண்டியிருக்கும். இது இல்லாமல் சில ப்ரைவேட் யூனிவர்சிட்டிஸும் அவங்களோட ஓன் என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ணுறது உண்டு. ஃபார் எக்ஸாம்பிள் கிரைஸ்ட் யூனிவர்சிட்டி இன் பெங்களூர் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்களுக்கு ஒரு என்ட்ரன்ஸ் ஸ்க்ரீனிங் ப்ராசஸ் இருக்குது. போஸ்ட் கிராஜுவேஷனுக்கும் தனித்தனியாக செப்பரேட் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன்ஸ் இருக்குது. இப்போ நம்ம பேசுகிறது அண்டர் கிராஜுவேஷனுக்குள்ளே போகிறது மட்டும்தான். ஸோ சைக்காலஜியோட எஜுகேஷனல் பாத் எப்படி இருக்குன்னா, இஃப் பாசிபிள், இஃப் யூ ஹேவ் த அவைலபிலிட்டி, கிளாஸ் 12 அண்டர் கிராஜுவேட் டிகிரி, போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி, அதுக்கப்புறம் ஸ்பெஷலைசேஷன் அல்லது டிப்ளமா அல்லது பிஹெச்டி, இது எல்லாமே முழுக்க முழுக்க உங்களோட விருப்பம், உங்களோட சாய்ஸ் தான். இப்போ தமிழ்நாட்டில் எந்தெந்த காலேஜஸ் அல்லது யூனிவர்சிட்டிஸில் சைக்காலஜி ஆஃபர் பண்ணுறாங்க, இங்கே ஒரு லிஸ்ட் டிஸ்பிளே ஆகும், அதில் நீங்கள் பார்க்கலாம். நான் லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அங்கேயும் நீங்கள் செக் பண்ணி. 15 years முன்னாடி வரைக்கும் சைக்காலஜி ஆஃபர் பண்ண காலேஜஸ் கம்மி தான். பட் இப்போ அப்படி கிடையாது, நிறைய காலேஜஸ் கொடுக்குறாங்க. சென்னையில் மட்டுமே லாயலா, எத்திராஜ், ஸ்டெல்லா மேரிஸ், WCC, MCC நிறைய கொடுக்குறாங்க. கோயம்புத்தூர்லேயும் அப்படி தான். யூனிவர்சிட்டிஸ் ஆல்சோ. ஆனால் சவுத் சைடு வரும்போது நிமாஸ் அண்ட் கிரைஸ்ட் யூனிவர்சிட்டி இன் பெங்களூர், இது ஹைலி ரெஸ்பெக்டட். அட்மிஷன்ஸ் என்ரோல்மெண்ட்னு வரும்போது ஒரு விஷயம் நமக்கு ரொம்ப க்ரூஷியலான விஷயம் என்னென்னா, இந்த ஆன்லைன் கோர்சஸ், டிஸ்டன்ஸ் எஜுகேஷன், இந்த கோர்சஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, இதை எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ண சொல்லி 2025 அகாடமிக் செஷனில் யூனிவர்சிட்டி கிராண்ட்ஸ் கமிஷன் எல்லா யூனிவர்சிட்டியும் டைரக்ட் பண்ணிடுச்சு. ஏன்னா எல்லா ஃபீல்ட்லேயுமே மென்டல் ஹெல்த் இஷ்யூஸ் அதிகமாகிட்டே வருது. மென்டல் ஹெல்த் எக்ஸ்பர்ட்ஸுங்கிறவங்க நிறையா ஃபீல்டில் அதிகமாக தேவைப்பட்டுட்டே வராங்க. அப்படி இருக்கும்போது இனிமேல் சைக்காலஜியை ஒரு அல்லிட் ஹெல்த் ப்ரொஃபஷனாக பார்க்கணுங்கிறதும், அதுக்காக சூப்பர்வைஸ்டு ட்ரைனிங் தேவைப்படுங்கிற காரணத்தினாலையும் எந்த யூனிவர்சிட்டியும் இனி டிஸ்டன்ஸ் எஜுகேஷனில் சைக்காலஜி கொடுக்காது. எந்த இன்ஸ்டிடியூட் ஆகுது அல்லது எந்த யூனிவர்சிட்டியாவது ஃபுல்லி ஆன்லைன் சைக்காலஜி கிளாஸ், இல்லை நாங்கள் மட்டும் டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் கொடுக்குறோம்,
இதை படித்தா போதும் நீங்கள் ப்ராக்டிஷனராக ஆகலான்னு சொல்லி ப்ராமிஸ் பண்ணாலும் உங்களை அப்ரோச் பண்ணாலும் பி கேர்ஃபுல், பி cautious. Always verify the recognition of a program through the official UGC or the university website before enrolling. செக் பண்ணாமல் வெரிஃபை பண்ணாமல் அஃபிஷியல் சைட்ஸ் பார்க்காம எங்கேயும் போய் காசு கொடுத்து ஏமாறாதீங்க. அப்பார்ட் ஃப்ரம் ஆல் தீஸ், சைக்காலஜி இஸ் அ வண்டர்ஃபுல் சப்ஜெக்ட், எஸ்பெஷலி ஃபார் யூபிஎஸ்சி ஆஸ்பிரன்ஸ் அண்ட் ஸ்டேட் பிஎஸ்சி ஆஸ்பிரன்ஸ். இப்போ இவங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆப்ஷனல் பேப்பராக சைக்காலஜி எடுக்கும்போது இட் மென்ஸ் வெல் வித் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன், சோஷியாலஜி ஆர் பொலிட்டிக்கல் சயின்ஸ். கவர்னன்ஸ், அட்மினிஸ்ட்ரேஷன், பப்ளிக் பாலிசி, சோஷியல் டெவலப்மெண்ட் இந்த மாதிரிலாம் வரும்போது இந்த சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் எக்ஸ்ட்ரீம்லி யூஸ்ஃபுல். சரி, சைக்காலஜி படித்தா அதனுடைய கரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்னென்னவா இருக்கும்? சைக்காலஜி அட் அண்டர் கிராஜுவேஷன் லெவல் ஒரு ஃபவுண்டேஷன் தான். கவுன்சிலிங்னு வரும்போது போஸ்ட் கிராஜுவேஷன் மேட்டர்ஸ். கிளினிக்கல்னு வரும்போது அதுக்கும் மேலே வேணும். இல்லை நான் அகாடமிஷியன் ஆகணும், நான் ஒரு ப்ரொஃபஸர் ஆகணும்னா அதுக்கும் மேலே பிஹெச்டி கிளியர் பண்ணணும், நெட் நேஷனல் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் எல்லாம் கிளியர் பண்ணணும். த்ரூ சைக்காலஜி யூ கேன் பிகம் கவுன்சிலிங் சைக்காலஜிஸ்ட், கிளினிக்கல் சைக்காலஜிஸ்ட், ஃபாரன்சிக் சைக்காலஜிஸ்ட், நியூரோ சைக்காலஜிஸ்ட், நிறைய இருக்குங்க. ஹெச்ஆர் ஆகலாம், அகாடமிஷியன், லெக்சரர் ஆர் ப்ரொஃபஸர் ஆகலாம், ரிசர்ச்சர் ஆகலாம். இந்த மாதிரி பர்பல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. அண்ட் சைக்காலஜி பொறுத்த வரைக்கும் இன்னொருத்தர் நம்மளை அப்பாயிண்ட் பண்ணணும்னு நம்ம வெயிட் பண்ணணும் அவசியம் இல்லை. நம்மளோடைய ஆப்பர்ச்சுனிட்டியை நம்மளே க்ரியேட் பண்ணிக்கலாம். பட் இன்கம் வேரிஸ். ஒருத்தருடைய எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்து, அவங்க ஒர்க் பிளேஸ் பொறுத்து, அவங்களோட ஸ்பெஷலைசேஷன் பொறுத்து ஒவ்வொருத்தருடைய இன்கமும் வேரி ஆகும். த டிமாண்ட் ஃபார் மென்டல் ஹெல்த் ப்ரொஃபஷனல்ஸ் இஸ் ஸ்டெடிலி இன்க்ரீசிங். அது மட்டும் உண்மை. பொதுவாக அண்டர் கிராஜுவேஷன் ஜென்ரல் சைக்காலஜி தான். இது போக இன்டிகிரேட்டட் கோர்ஸாக நான் எடுத்துக்கிறேன், எனக்கு வந்து கிளினிக்கல் சைக்காலஜிஸ்டாக தான் ஆகணும் அப்படிங்கிறவங்களுக்கு அதுக்கேற்ற கோர்சஸ் ஆஃபர் பண்ணுற யூனிவர்சிட்டிஸ் அண்ட் காலேஜஸும் இருக்குது. சைக்காலஜி இஸ் நாட் ஜஸ்ட் அபவுட் கரியர்ஸ், இட்ஸ் அபவுட் அண்டர்ஸ்டாண்டிங் பீப்புள், அண்டர்ஸ்டாண்டிங் செல்ஃப், ரெகுலேட்டிங் செல்ஃப் அண்ட் எமோஷன்ஸ். நீங்கள் சைக்காலஜி ஆத்மார்த்தமாக படிக்கும்போது டிப்ரெஷன் என்னென்னு புரிஞ்சுக்குவீங்க அண்ட் யூ வில் ரியலைஸ் இட் இஸ் நாட் வீக்னஸ். ஆன்சைட்டி என்னென்னு புரியும் போது யூ வில் ரியலைஸ் இட் இஸ் நாட் ட்ராமா. அண்ட் வென் யூ அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் மென்டல் ஹெல்த், you'll stop judging yourself and others. ஒரு வீட்டில் ஒரு குழந்தை சைக்காலஜி எடுத்து படிக்கிறாங்க அப்படின்னா அந்த குடும்பத்துக்கும் அந்த சரௌண்டிங்ஸுக்கும் அந்த குழந்தை ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஆஃப் எமோஷனல் சப்போர்ட்டாக மாறிடுவாங்க. அண்ட் தட் இஸ் நாட் அ ஸ்மால் கான்ட்ரிபியூஷன். ஏதாவது ஒரு பாயிண்ட்ல எனக்கு சைக்காலஜி சரியாக வருமா, நான் எடுத்து படிக்கலாமான்னு ஒரு சந்தேகம் வர இடத்துல 3 கேள்விகள் கேளுங்க. உங்களுக்கு சைக்காலஜி எதுக்காக படிக்கணும்? எல்லாரையும் புரிஞ்சுக்கணும்னு படிக்க ஆசைப்படுறீங்களா? இல்லை மைண்ட் அப்லிஃப்ட்மெண்ட், இந்த விஷயத்தை நம்ம கையில் எடுத்து செய்யணும்னு நினச்சி நீங்கள் இதை படிக்கணும்னு ஆசைப்படுறீங்களா? இந்த கேள்விகள் உங்களுக்கு ஒரு தெளிவு கொடுக்கும். அதன் அடிப்படையில் சைக்காலஜி உங்களுக்கு சரியான பாதை தானா இல்லையாங்கிற முடிவெடுக்க முடியும். உங்களுக்கு சைக்காலஜி மேலே ஏன் இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு, எதை பார்த்து இன்ஸ்பயர் ஆனீங்க? சினிமா உங்களுக்கு சைக்காலஜியை என்னென்னு சொல்லி புரிய வச்சிருக்கு, சொசைட்டியும் இன்டர்நெட்டும் அதை எப்படி ப்ரொஜெக்ட் பண்ணுது, இதன் அடிப்படையில் தான் ப்ளீஸ் டோன்ட் கெட் கேரிட் அவே பை தேர் ஐடியாஸ். சைக்காலஜிங்கிறது மேனிப்புலேஷன், இன்ஃப்ளூயன்ஸ், அந்தரங்கங்கள், அசிங்கங்கள் சார்ந்தது மட்டும்லாம் கிடையவே கிடையாது. சைக்காலஜி இஸ் எ பியூட்டிஃபுல் டிசிப்ளின். இட்ஸ் அ மேசிவ் பியூட்டிஃபுல் ஜாப். இந்த டிசிப்ளின்குள்ளே நீங்கள் வரீங்கும் போது இதை ஆழமாக ஆத்மார்த்தமாக லேர்ன் பண்ண உங்களை நீங்களே டிஸ்கவர் பண்ணுவீங்க. ரியாலிட்டி இஸ் அ வாஸ்ட் அண்ட் பியூட்டிஃபுல் டிசிப்ளின். அது வெறுமனே மைண்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதோடு நிற்கிறது இல்லை. அப்லிப்மெண்ட் ஆஃப் ஹியூமன் வெல்பீயிங் இந்த விஷயத்துக்கு பெரிதும் உதவக்கூடிய ஒரு ஃபீல்டுனா அது சைக்காலஜி தான். ஸோ அப்படிப்பட்ட ஃபீல்டுக்கு நீங்கள் வரீங்க, விருப்பப்பட்டு வரீங்க, ஆத்மார்த்தமாக தெரிஞ்சுக்கிட்டு வரீங்க, பர்பஸ் சர்வ் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா யூ வெல்கம். விஷ் யூ ஆல் தி வெரி பெஸ்ட்.